இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான செட்டிநாடு மசாலா ரெடி பண்ணி நாட்டுக்கோழி குழம்பு தான் பண்ண போகிறோம். ଆଜି ଆମ ବଢ଼ିଆ ଚେଟିନାଡୁ ରେସିପି ଓ ଦେଶୀ ଚିକେନ୍ ନା ସେ ମସଲା କେମିତି ରେଡ଼ି କରିକି ଦେଶୀ ଚିକେନ୍ କରୁଛି ମୋର ଷ୍ଟାଇଲ୍ରେ ଆପଣମାନେ ବି ଦେଖନ୍ତୁ ଆଉ କେବେ କେବେ ଫଲୋ କରନ୍ତୁ। ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ ଏ ଚିକେନ୍। ଫାର୍ଷ୍ଟ ନା ବୋଟ ଧନିଆ ନା ସେ ନର୍ମାଲରେ ଟିକେ ତେଲ ପକେଇକି ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ବୋଟ ଧନିଆ ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ନଡ଼ିଆ ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ନଡ଼ିଆ ଲାଷ୍ଟରେ ବି ପକେଇ ପାରିବ। ମୁଁ ଏଇଟା ବଡ଼ ବଡ଼ பீஸ் வச்சுன்னா ସେଇட்டு போய் எபிட்டு பொக்கிடுச்சு. நம்ம செட்டிநாடு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல தனியாக ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேங்காய் வந்து லாஸ்ட்டாக தான் போடணும். ஆனால் நான் வந்துட்டு அது பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கிறதால இப்போவே போட்டுட்டேன். காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடணுமோ அவ்வளவோ. சோம்பு கொஞ்சம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம். அது மிளகு சீரகம் வந்து போடாமல் கூட அவாய்ட் பண்ணலாம். ஆனால் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு செட்டிநாடு மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த மசாலா கிரைண்ட் பண்ணும்போது வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்கணும். ଟିକେ ସୋମ୍ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ଟିକେ ମିளகு ଟିକେ ଜିରା ଆଉ ପାନମୁରି ନା ଗୋଟେ ବଡ଼ ସ୍ପୁନ୍ର ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଜିରା ଆଉ ପେପର ନା ଟିକେ ଟିକେ ବେଶୀ କମ୍ରେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଇନ୍ କେସ୍ ପାଉଡର ପକେଇବା ଟାଇମ୍ରେ ସେଇଟା ଆଭଏଡ୍ କରିପାରିବ। କଢ଼ି ପତ୍ତା ନା ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। କଢ଼ି ପତ୍ତା ମୁଁ ବେଶୀ ପକେଇ ନାହାନ୍ତି। ଚିକେନ୍ର ଫୁଲ୍ ସ୍ମେଲ୍ କଢ଼ି ପତ୍ତାର ସ୍ମେଲ୍ ଆସିବ ସେଇଟା ପାଇଁ। ଆଜିର ଚିକେନ୍ ନା ବାଦାମ ତେଲରେ କରିବା ପାଇଁ ଯାଉଛି ମୁଁ। ସବୁ ନା ଟିକେ ତେଲ ପକେଇକି ଲାଇଟ୍ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ନଡ଼ିଆ ଫ୍ରେଶ୍ ନଡ଼ିଆ ୟୁଜ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଆଉ ଟିକେ ଦାଲଚିନି ଗୋଟେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଇଏ ନା ତାମିଲରେ ସେଇଟା କାଡଲ ପାସି କହିବ, ସେଇଟା ବେଶୀ ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ବିରିୟାନୀ ମସାଲାରେ ରହିବ ସେଇଟା ପକେଇକି ଭଲ ஃப்ரை କରିବା ପାଇଁ ଦରକାର। கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிலாம். நான் இன்னைக்கு கடலை எண்ணெயில் தான் பண்ண போகிறேன். நம்ம கடல் பாசி கொஞ்சம் போட்டுக்கணும். கொஞ்சமாக வந்து ஏலக்காய் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஏலக்காய் பட்டை கொஞ்சம் போட்டிருக்கேன் நான். கடல் பாசி மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். ஜாஸ்தின்னா நார்மலாக போடுற இந்த பட்டை லவங்கம் போடுறத விட கொஞ்சமாக ஜாஸ்தியாக கடல் பாசி போட்டோம்னா நல்லா டேஸ்ட் ஆசி வரும். எல்லாமே லைட்டாக சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இதை அரைக்கும் போது வந்து நல்லா மொழுன்னு அரைக்கணும். கொஞ்சம் கூட அந்த திப்பி திப்பியாக இருந்ததுன்னா குழம்பு தனியாக போய்டும், திப்பி தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும்। இப்போ ସା ଭଲ ଫ୍ରାଇ ହୋଇଗଲା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ପେଷ୍ଟ ଟାଇପ୍ର ଫୁଲ୍ ଗ୍ରାଇଣ୍ଡ କରିବା ପାଇଁ ଦରକାର। ନର୍ମାଲରେ ଭଲ ଟିକେ ଫ୍ରାଇ କରିକି ବେଶୀ ହାଇରେ ରଖିକି ଫ୍ରାଇ କରିବ ନାହିଁ, ସିମ୍ରେ ରଖିକି ଫ୍ରାଇ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଫ୍ରାଇ କରିକି ଭଲ ଫାଇନ୍ ପେଷ୍ଟ ପାଣି ଦେଇକି ଭଲ ପେଷ୍ଟ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଗୋଟେ ଦେଶୀ ଟମାଟର, ଟିକେ ଛୋଟ ପିଆଜ, ବଡ଼ ପିଆଜ ବି ଆମେ ୟୁଜ୍ କରିକି ଗ୍ରେଭି କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ଆଉ ଏଇଟା ନା ନର୍ମାଲ ଦେଶୀ ଚିକେନ୍ ନା ଏ ଦୋକାନର କହିକି ଅଲରେଡ଼ି କଟ୍ କରିକି ସ୍କିନ୍ ସାଙ୍ଗରେ ସେ ନିଆଁଲା ଲାଗିକି କଟ୍ କରିକି ଦେଇଛନ୍ତି। ଆମ ଗାଁର କେମିତି ரெடி କରିବା ସେମିତି ସେ ଦେଶୀ ଚିକେନ୍ ரக்கிக்கு நம்ம କରିବା ପାଇଁ ଯାଉଛି। நாட்டுக்கோழி வந்து சுட்டுட்டு தோல் எடுக்காம அப்படியே நல்லா கட் பண்ணி கொடுக்குறாங்க। அது அந்த நாட்டுக்கோழினாலும் அது வந்து நார்மலாக நம்ம வாங்குற பிராய்லர் கோழி மாதிரி தான் சீக்கிரமாகவே தான் வெந்துடுது। நாட்டுக்கோழியோட அந்த கால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அது மாதிரியெல்லாம் இல்லை। இதுவும் ஹைப்ரிட் நாட்டுக்கோழி மாதிரி தான் இருக்குது। ମସଲା ସିମ୍ରେ ରଖିକି ଭଲ ଫ୍ରାଇ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଏ ଟାଇମ୍ରେ ମୁଁ ଟିକେ ବାଦାମ ତେଲ ପକେଇକି ଫ୍ରାଇ କରିଛି। ମୁଁ ଆପଣମାନେ ନର୍ମାଲ ତେଲ ଚେଟିନାଡ଼ରେ ନା நல்லெண்ணெய் யூஸ் କରିକି କରିବ। ସେଇଟା நல்லெண்ணெய்னா ତିଲା ଆଇଲା ନା ସେଇଟା ୟୁଜ୍ କରିକି ଚିକେନ୍ ତରକାରୀ ମସଲା କରିବ। ମୁଁ ନା ଆଜି ବାଦାମ ତେଲରେ କରୁଛି। ସବୁ ଫ୍ରାଇ ହୋଇଗଲା ଟାଇମ୍ରେ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଭଲ ପାଣି ଦେଇକି பேஸ்ட் କରିବା ପାଇଁ ଦରକାର। செட்டிநாடு சைடில் வந்துட்டு இந்த குழம்பு செய்யும்போது வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் பண்ணுவாங்க। ஆனால் நான் வந்து கடலெண்ணெய் செக்கிலாட்டின கடலெண்ணெய் இருக்குல்ல, அந்த கடலெண்ணெய் யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன்। அதுவும் செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக। இது இந்த ஹைதராபாத்லாம் ஃபுல்லாக கடலெண்ணெயில் தான் பண்ணுவாங்க। நான் கடலெண்ணெயில் தான் இன்னைக்கு பண்ணுறேன்। இந்த அளவுக்கு வறுத்துட்டாவே போதும்। தேங்காய் நல்லா ஃப்ரெஷ் தேங்காய் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்। அது ஆறும்போதே வந்து சைடில் வந்து நான் கிரேவி பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக ரெடி பண்ணிட்டேன்। கிரேவி வந்துட்டு நம்ம கொஞ்சம் தண்ணியாக தான் பண்ண போகிறோம், அதனால கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன்। ମୁଁ ବାଦାମ ତେଲରେ ଆଜି ଦେଶୀ ଚିକେନ୍ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ସେଇଟା ପାଇଁ ବାଦାମ ତେଲ ବେଶୀ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର।
ବେଶୀ ନା ମିଡ଼ିୟମ୍ ଆମ ଗ୍ରେଭି କରିବା ଟାଇମ୍ରେ ସେଇଟା ସେ ଭିତରେ ଟିକେ ସୋମ୍ ନା ଗୋଟେ ସ୍ପୁନ୍ ପକାଇବା ପାଇଁ ଦରକାର। ଫାଷ୍ଟ ଛୋଟ ପିଆଜ ତାପରେ ବଡ଼ ପିଆଜ ଦୁଇଟା ବଡ଼ ପିଆଜ କଟ୍ କରିକି ରଖୁଛି। ବଡ଼ ପିଆଜର ସେ ଗ୍ରେଭି ଟିକେ ଥିକ୍ ଆସିବ। ଛୋଟ ପିଆଜ ନା ସେ ପେଷ୍ଟ ବଢ଼ିଆ ହେବ ନାହିଁ, ନର୍ମାଲ ଟେଷ୍ଟ ଆଉ ବଢ଼ିଆ ଆସିବ। ସୋମ୍ ପକାଇକି ଟିକେ ଛୋଟ ପିଆଜ ନା ଟିକେ ପକାଇବା ପାଇଁ ଦରକାର। ଛୋଟ ପିଆଜ ସାଙ୍ଗରେ ଶୁଖିଲା ଲଙ୍କା ବି ଆମ କେତେ ରାଗ ଦରକାର ସେଇଟା 3-4 ପକାଇବା ପାଇଁ ଦରକାର। ଅଲରେଡ଼ି ମସଲା ରେଡ଼ି କରିବା ଟାଇମ୍ରେ ମୁଁ ଶୁଖିଲା ଲଙ୍କା ପକାଇକି ମସଲା ଫ୍ରାଏ କରିକି ଅଛି। ଗୋଟେ ତେଜପତ୍ତା ଦାଲଚିନି ଟିକେ பக்கிவ போய் தர்க்கார். கடலெண்ணெய் தான் நான் செஞ்சு குழம்பு பண்ண போகிறேன். கடலெண்ணெய் போட்ட உடனே சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். பட்டை லவங்கம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது கூட சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் தான் கிரேவி வந்து நல்லா திக்காகும். சின்ன வெங்காயம் போட்டோம்னா அந்த திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். அதனால ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயத்தை கூட காஞ்ச மிளகா ஒரு 2-3 போட்டுக்கலாம். ஆனால் காஞ்ச மிளகா வந்து நிறைய போடுவாங்க. நான் வந்துட்டு அரைக்கும் போதும் போட்டிருக்கேன். ரொம்ப காரம் சாப்பிட மாட்டோம் அப்படின்றதுக்காக காஞ்ச மிளகா வந்து ஒரு 1-2 மட்டும் போட்டிருக்கேன் நான். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ பெரிய வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணோம். କଢ଼ିପତ୍ତା ଟିକେ ପକିବ ପାଇଁ ଦରକାର। ଶୁଖିଲା ଲଙ୍କା ଏ ତରକାରୀରେ ବେଶୀ ପକିବ, ରାଗ ମିର୍ଚି ପାଉଡର ପକିବ ନାହିଁ। ଆମ ଅଲରେଡ଼ି ପେଷ୍ଟ କରିବା ଟାଇମ୍ରେ ସେ ଭିତରେ ବି ଶୁଖିଲା ଲଙ୍କା ଅଛି, ସେଇଟା ବି ମୁଁ କମ୍ ପକେଇ ଦେଉଛି। ଆଉ ବଡ଼ ପିଆଜ 2ଟା ବଡ଼ ପିଆଜ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ପକେଇକି, ଛୋଟ ପିଆଜ ବଡ଼ ପିଆଜ 2ଟା ନା ଗୋଲ୍ଡେନ୍ କଲର୍ ଆସିବ ଟାଇମ୍ ତକ୍ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ସେଇ ଟାଇମ୍ରେ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ୍ ପେଷ୍ଟ ପକିବା ପାଇଁ ଦରକାର। ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ୍ ପେଷ୍ଟ ପକେଇକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଟମାଟର ପକିବ ନାହିଁ। 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணும்போது வந்து நல்லா கோல்டன் கலர் வரணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு போடலாம். இஞ்சி பூண்டு போட்டுட்டு உடனே தக்காளி போட வேணாம். தக்காளி அதுக்கப்புறமா போடலாம். இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் வந்தால் போதும் வெங்காயம்। ଆଉ ପିଆଜ ନା ଏତେ ବ୍ରାଉନ୍ କଲର୍ ଆସିବାଟା ଠିକ୍ ରହିବ। 2ଟା ବଡ଼ ସ୍ପୁନ୍ର ନା ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ୍ ପେଷ୍ଟ ପକେଇକି ଭଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଚିକେନ୍ ଅଲରେଡ଼ି ଭଲ କ୍ଲିନ୍ କରିକି ଭିନିଗର ପକେଇକି ହଳଦୀ ଲୁଣ ପକେଇକି ରଖୁଛି। ଏ ଚିକେନ୍ ଏବେ ଏ ସାଇଡ଼୍ରେ ଏ ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରିକି ଭଲ ଘଷି ତେଲରେ ପିଆଜ ସାଙ୍ଗରେ ଭଲ ஃப்ரை କରିବା ପାଇଁ ଦରକାର। நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் கோல்டன் கலர் வந்த உடனே ஆல்ரெடி சிக்கன் வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வினிகர் போட்டு க்ளீன் பண்ணிட்டு உப்பு மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன்। அதை இப்போ போட்டுட்டு இந்த வெங்காயத்தை கூடவே சிக்கன் ஃபுல்லாக வெந்துட்டா கரெக்டாக இருக்கும்। அதனால சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சிடலாம்। ଆଉ ଚିକେନ୍ରେ ଲୁଣ ହଳଦୀ ପକେଇ ଦେଇଛୁ ନା, ଏ ପିଆଜ ସାଙ୍ଗରେ ସେ ଚିକେନ୍ ଭଲ ସିଝିବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ। ଆମ ସିମ୍ରେ ରଖିକି ଭଲ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର। தயிர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணல நான். இது செட்டிநாடு குழம்பு பண்ண போகிறோன்றதுக்காக நம்ம தயிர் போட்டு மிக்ஸ் பண்ண வேணாம். நார்மலாகவே ஃபுல்லாக நல்லா வெந்துடும் இதில்। இது நாட்டுக்கோழி வந்து அந்த கால் பார்க்கும்போது தெரிஞ்சது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம ஊர் சைடில் இருக்கிற மாதிரி இல்லை। அதனால் குக்கரில் வைக்காமல் நார்மலாக இதுலேயே நம்ம வேக வச்சிடலான்ட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு வெறுமனே அந்த பட்டை லவங்கம் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், இதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டிருக்கோம்। சிம்மில் வச்சுட்டு நல்லா பாதி கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம்। அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவியை வந்து போட்டோம்னா கரெக்டாக இருக்கும்। ଆଉ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ୍ ପେଷ୍ଟ ପିଆଜ ଲୁଣ ହଳଦୀ ସାଙ୍ଗରେ ଭଲ ଚିକେନ୍ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ଆମେ ରେଡ଼ି କରିକି ରଖୁଛୁ ନା ଗ୍ରେଭି, ସେଇଟା ପେଷ୍ଟ କରିକି ରଖିବା ଟାଇମ୍ରେ ସେ ଟାଇମ୍ ପାଇଲେ ଟିକେ ଗୋଟେ ଟମାଟର ପକାଇବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ। ଆଉ ଲୁଣ ଟିକେ କମ୍ ଅଛି, ସେଇଟା ପାଇଁ ଲୁଣ ଠିକ୍ରେ ରଖିକି ସିମ୍ରେ କଭର୍ କରିକି ରଖିବା ଟାଇମ୍ରେ ଭଲ ସିଝିଦେବ ତେଲରେ। ପାଣି ପକାଇବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ஹல்தி ବି ଠିକ୍ பக்கிப்போ, கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூள் கரெக்டாக போட்டுக்கலாம்। ஏன்னா இதுலேருந்து தண்ணி விடும்போது குழம்புல வந்துட்டு அந்த உப்பும் மஞ்சத்தூளும் கரெக்டாக இருந்ததுன்னா சிக்கன் வேகும் போது கரெக்டாக அந்த உள்ளே உப்பு இறங்கின மாதிரி இருக்கும்। நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயத்தை கூட சேர்த்து மூடிட்டு சிம்மில் போட்டுட்டோம்னாவே போதும்। கொஞ்ச நேரம் நல்லா அந்த தண்ணி எல்லாம் வந்துட்டோன்னே நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும்। நல்லா தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துச்சு பாருங்கள், சிக்கனில் இருக்கிற தண்ணி। இந்த டைமில் வந்துட்டு நம்ம தக்காளி போட்டுடலாம்। ஒரு தக்காளி தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு அரைச்சி வச்ச மசாலா வந்து நல்லா பேஸ்ட்டாக இருக்கிறது வந்து சேர்த்துடலாம்। ଆଉ ଟମାଟର ନା ମୁଁ ଗୋଟେ ଟମାଟର ଦେଶୀ ଟମାଟର କଟ୍ କରିକି ରଖୁଛି, ସେଇଟା ଏବେ ପକାଇବା ପାଇଁ ଦରକାର। ସେ ଟମାଟର ପେଷ୍ଟ କରୁନାହାନ୍ତି ମୁଁ, ଇନକେସ୍ ଆପଣ ଟମାଟର ପେଷ୍ଟ କରିବା ଟାଇମ୍ରେ ବି ପେଷ୍ଟ କରିକି ପକାଇ ପାରିବ। ଆଉ ଚିକେନ୍ ହାଫ୍ ବଏଲ୍ ହୋଇଗଲା, ଏ ଟାଇମ୍ରେ ଟମାଟର ପକାଇ ଦେଇଛୁ ମୁଁ।
ଏ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ନା ଟିକେ ଟାଇମ୍ରେ ମସଲା ବି ପକେଇକି ସିମ୍ରେ ରଖିବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ରେ କରେକ୍ଟରେ ସିଝିଦେବ। ଗ୍ରେଭି ମିକ୍ସ କରିଦେବ ଏ ଟାଇମ୍ରେ। ଏଇ ଗ୍ରେଭିରେ ନା ଆମେ ଧନିଆ ପକେଇ ଦେଉଛି, ନଡ଼ିଆ ଟିକେ ଆଉ ସୋମ୍ ଟିକେ, କଡ଼ି ପତ୍ତା, ରେଡ୍ ଚିଲ୍ଲି, जीरा टिके पेपर टिके पकेकी बोलो पेस्ट करछि। से पेस्ट एबे तरकारी रे मिक्स करबा पई दरकार। एटे चेट्टिनाडु मसाला हम फ्राई करतला ना से मसाला வந்துட்டு நம்ம செட்டிநாடு மசாலா வந்து தனியா, கொஞ்சமா தேங்காய், கருவேப்பிலை, சோம்பு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம் எல்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம்ல, அந்த மசாலா வந்து இந்த டைம்ல போட்டுடலாம். அது போட்ட உடனே குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும். நம்ம வைக்க போகிறது வந்து தண்ணி குழம்பு மாதிரி தான். அதனால கொஞ்சம் தண்ணி, சுடு தண்ணி வந்து நல்லா காய வச்சிருக்கிறது வந்துட்டு அந்த கிரைண்டர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். காரம் உப்பெல்லாம் இந்த ஸ்டேஜில் சரியாக பார்த்துட்டு போட்டுட்டிங்களேன்னா சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வைக்கணும். நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் வந்து வெந்துடும். ஆனால் நான் குக்கரில் வைக்கல இன்னைக்கு, சிம்மில் வச்சுட்டு அப்படியே வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. कुकर रखिब तो गोटे विसिल हो मो कुकर रखी ना आईटा बेसी टिके पानिया टाइप रही तरकारी देसी चिकेन रे ऑलरेडी से ना भी चेट्टिनाडु तन्नी कुழம்பு कहब तन्नी कुழம்பு ना पानिया टाइप रही लुण राग केते दरकार ये टाइम रे मिक्स करी पपे दरकार राग टिके बेसी रही टाइम रे ठीक रही आलू पकीब नहीं ये तरकारी रे सेटा पे मो भी आलू पकी ना ଆଉ ସିମ୍ରେ ରଖିକି ଭଲ କଭର କରିକି ସିଝିବା ପାଇଁ ଦରକାର। ଚିକେନ୍ ସିଝିଗଲା ଟାଇମ୍ ତା ସିମ୍ରେ ରଖିବ ନା ସେ ଜୁସ୍ ସବୁ କରେକ୍ଟରେ ଆସିବ। ଆଉ ଭାତ ସାଙ୍ଗରେ ଖାଇବା ଟାଇମ୍ରେ ପିଲାମାନଙ୍କୁ ବି ଟିକେ ପାଣିଆ ଟାଇପ୍ ରହିବ, ଖାଇବା ପାଇଁ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଏଇଟା ପଲ୍ଲି ଚିକେନ୍ କର୍ମ ନା, ଏ ଚିକେନ୍ କର୍ମର ନାଁ କ'ଣ କହିବ ଜାଣିଛି? தண்ணி குழம்பு କହିବ। தண்ணினா பானியா டைப் ରହିବ குழம்பு। நம்ம செய்யறது வந்து செட்டிநாடு தண்ணி குழம்பு தான், அதனால கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், ரொம்ப திக்கா இல்லாமல். நான் வந்து லெக் பீஸ் வந்து என் பையனுக்கு கொடுக்கறதுக்காக கட் பண்ணாமல் அப்படியே தான் வச்சுருந்தேன். ஆனால் இது கொஞ்சம் எலும்பு வந்து நாட்டுக்கோழி குழம்பு வந்து எப்போவுமே எலும்பாக தான் இருக்கும். அதனால கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு எவ்வளோ வேக வைக்கிறோமோ அவ்வளோவா அந்த ஜூஸ் வந்து நல்லா டேஸ்ட் வரும். இதுக்கப்புறம் எந்த மசாலாவும் போட வேணாம், ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க மசாலா தான். கவர் பண்ணிட்டு சிம்மிலேயே நல்லா வேக வச்சிடலாம். கறி நல்லா வெந்துச்சு பாருங்க. குழம்போட கலரும் அந்த எண்ணெயும் வந்து குழம்பு நல்லா இது பண்ணிருக்கு. கொத்தமல்லி கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா போதும். சூப்பரான செட்டிநாடு மசாலாவில் இருக்கிற தண்ணி நாட்டுக்கோழி குழம்பு. சாப்பாடு சூடாக வச்சுட்டு போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். பசங்களுக்கு இரும்பல் சளி எல்லாம் இருக்கும்போது இதை சாப்பிட்றதுக்கு மிளகு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுங்க. இன்கேஸ் வீட்டில் யாருக்காவது இரும்பல் ஜாஸ்தியாக இருந்தால் படியாக ரெடி வைக்கல செட்டிநாடு तन्नी कुழம்பு चिकेन को तरकारी आपण मन भी ट्राई करके देखते। इनकेस घर किए कास रही ठंडा रहा टाइम आउ टिके पेपर टिके बेसी पकीब टाइम बढ़िया टेस्ट आसो। ग्रेवी बेसी थिक रही टिके पानिया भी टाइप भी रही मीडियम रही भात सांगे खाइबा बढ़िया रही। आम तमिलनाडु स्टाइल रे चिकेन आपण मन को भल लगे तो लाइक करूँ। थैंक यू सो मच।